அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்க? தண்ணி மீட்டு வந்தாச்சு. வெயில் நேரம்லாம். ஆமாம். அதனால மோர் நீனே தயார் பண்ணியா? ஆமாம், பால் வாங்கி இப்போ இதுலேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பாருங்க முடியும். இந்த மாதிரி தான் நெய். எப்படி நெய் எடுக்க? இன்னும் கொஞ்சம் பார்த்து கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். வெயில் என்ன வெயில் அடிக்குது. ரன்னிங் வேற நம்ம போகிறோம். ஆமாம். அப்போ வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மோர் ஹீட்டாக இருக்கும். நம்ம இந்த மோர் குடித்தோம்னா குளிர்ச்சியாக இருக்கும். அது கூலிங்காக இருக்கும். ஆமாம், உடம்பு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆமாம், ஏதாவது இந்த காய்ச்சல் உடல் சூடுனால வரக்கூடிய நோய்கள் வந்து வராது. வயிறு சுத்தமாக இருக்கும். எப்படி வருதுன்னு பாரு. இந்த வெள்ளை கலரில் இருக்கு அதானே இது? ஆமாம், சின்ன கட்டிக்கிட்டே இருக்கு பாரு. சின்னதா. அதான் அன்னைக்கு கூட காமிச்சு நெய் நம்மளே தயார் பண்ணிடலாம். மோர்ல இருந்து வந்து எடுக்க பாரு. கையை கழிக்கணும். பேசா இங்கே பாரு. இவ்வளோ கண்டு நெய் ஃப்ரெண்ட்ஸ். சோத்தில் ஒட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். மோருக்கு மோரும் கிடச்சிடும், நெய்யும் கிடச்சிடும். இங்கே பாரு. அப்படியே கை வச்சு வலிச்சு. ஆமாம், கம்மி அன்னைக்கோட எவ்வளோக்கான இருக்கு பாரு. அன்னைக்கோட இன்னைக்கு கொஞ்சம் நெய் நிறைய இருக்கு. வெயில் வந்து விளக்கெண்ணையும் தேய்ச்சி குளிக்கலாம். அப்போ தான் அந்த சூடு இன்னும் பாரு. வெயில் இன்னும் 2 மாதத்துக்கு வெயில் தான். அதை சமாளிக்கணும்னா இந்த மோர் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஆகாரங்கள் சாப்பிடணும். ஆமாம், ஏன்னா இளநீ வந்து 30-35 ரூபா 40 ரூபா இளநீ சுட்டு கொடுத்து வாங்கி குடிக்க முடியாது நம்ம. ஆமாம், அதனால் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த இது பால் என்னதுப்பா? தயிருமா? பாலும் தயிரும் கலந்தோடனே இந்த பால் வந்து தயிர் ஊற்றி உர வைக்கணும். ராத்திரி வச்சுட்டு அதனால் காலையில் எடுத்து இந்த மாதிரி மோர் பழவை வச்சு கடையணும். இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு பாரு. இன்னும் நிறைய கிடக்கலாம். அன்னையோடு இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குல்லப்போ. ஆமாம், தோசை சுட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் நெய் தோசை. ஆமாம், அன்னை தான் இந்த நெய் இந்த இதுக்கெல்லாம் தடவிட்டு எடுத்து தோசை போட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த தோசை ஜம்முன்னு இருந்துச்சுப்பா. இந்த தொழுவில் வந்து இப்போ 5 மாடு கிடக்கும். இந்த தொழுவில் இங்கேயோ இல்லை, 10 மாடு எல்லாம் நம்ம வீட்டில் மாதிரி உள்ள அந்த வீட்டுக்குள்ள வந்து நெய் கிடக்கும். இப்படி வீட்டுக்குள்ள ஒரு குடுவையில் கெட்டி கிடக்கும். ஆமாம், அதில் ஒரு நாள் பாம்பு வந்துச்சு. சரிம்மா, பார்த்துக்காங்க. உடல் சூடை தணிக்கிறதுக்கு நீங்களே தயார் பண்ணிக்கலாம் வீட்டில். கடையில் வயக்காட்டு மோர், அந்த மோர், இந்த மோர் அப்படி பாருங்க எப்படி இருக்குது. நம்மளே வீட்டில் தயார் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது கூட சேர்ந்து நெய்யும் வந்துடுது. ஆமாம், கொஞ்சம் காலம் அடைச்சி வச்சுக்கிட்டு 5 ரூபா 10 ரூபா அப்படிங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம சோத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், குடிக்கலாம். இப்போ நெய்யை சோத்தில் ஊற்றி சாப்பிட்லாம்லப்பா? நெய்யை உருக்கி தான் சாப்பிடலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த தம்பிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீ தாறுமாறாக ஓடிக்கிட்டாப்புல இந்த தம்பி காட்டு.